அதிமுகவில் அதுவும் குறிப்பாக பன்னீர்செல்வத்துடைய அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவினர் தலைவர் திரு மு க ஸ்டாலினை பார்த்து சால்வை போட்டு அவர் வந்து திமுகவில் இணைந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையாக மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம்னா மருது அழகராஜ், மைத்ரேயன், இப்போ மனோஜ் பாண்டியன் சொல்லி தொடர்ச்சியாக திமுக ஐக்கியமாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இங்கிட்டு ஒன்று அதிமுக அவங்களா விலகி போகிறாங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாரு. அவர் நீக்காத ஆலை ஒரு இடத்துல அவர் தன்னைத்தானே நீக்குவாருங்கிற மாதிரி தான் இருக்கிறது. வலிமையான கூட்டணி அமைப்பும் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்கிறத தவிர அதிமுக இருக்க ஒவ்வொருத்தராக கலந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழ்நிலை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, மனோஜ் பாண்டியன் ரொம்ப நாளாக ஓபிஎஸ் நம்பி அவர் கூடவே எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி பயணிச்சுக்கிட்டு இருந்தவர். இப்போ ஓபிஎஸ்க்கு இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருப்பார் போல். மனோஜ் பாண்டியனுடைய இந்த பிரிவு அப்படிங்கிறது அதிமுக இனிமேல் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத கூட நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம்.